ஐயோ யோ என்னயா இது லாரில இருந்து இந்த உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி கிடக்குற அதோ பாரு வானம் செஃப் எங்கடா காணோம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு காட்டுக்குள்ள சமைக்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டி குழம்பு, அப்புறம் மீன் வறுவல், ஒயிட் ரைஸ், அப்புறம் அவிச்ச முட்டை, அப்புறம் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இவர் தான் என் ஃப்ரெண்டு விக்கி, என் பாலிய ஸ்நேகிதர். இப்போ இவங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நல்ல லொக்கேஷன் நல்லா இருக்கு. அங்கதான் பண்ண போறோம். இந்த லொகேஷன் வந்து நாங்க தேடி கண்டுபிடிச்சோம். இந்தியால இல்ல 1967 இருந்து 72 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ். இதுல நீங்க சொல்ற வில்லேஜ் கிடையாது. 1980 1990 ரெண்டுலயும் பாஸ் சார். எதுல 1972 ல இருந்து 1994 வரைக்கும் பார்த்தா சார் அந்த வில்லேஜ் டீடைல் இல்ல சார். உங்களுக்கு மட்டும் எங்க தெரியாது. இது மேப்ல வராது. பட் தமிழ்நாட்டுல இருக்கு சார். இருக்கு மேடம். இருக்கு சார். வந்தவனே ஒரு ஸ்லோகன் ஒன்று சொன்னாப்ல, என்னன்னா ஊட்டி குழம்பு சாப்பிட்டு வீட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னாப்ல. மஞ்சள் கலர் சொத்தா புளிங்க வைக்கல பாக்க உள்ள வெடி வச்சிருக்கியா? வெடி வைக்கல, கற்பூரம் வச்சிருக்கேன். என்ன பண்ண போறீங்க? ஒன்னில நம்ம மிஞ்சி போன பிரெட்டோட இது ஓகே. நம்ம ஒரு மதியான டைம்ல செய்றோம். அம்புலியா போட்டுடலாம். காத்தி அம்புலியா காத்தி? ஆமா அம்புலியை தேடி போறாங்க. அம்புலி மிருகம் உட்காந்துக்குது. அம்புலி தண்ணி வைக்கவில்லையே. இங்க ஏதோ இதுல குச்சிரும். கழுத்து கடிக்காது. இதெல்லாம் கத்திரிக்கோல்ல யாரும் தக்காளி வெட்டிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி வெட்டணும்னு. ஓபன் ஸ்பேஸ்ல பண்ணது இல்ல. அப்படியே வச்சுக்கோ. இப்படி பாக்ஸா இப்படி கட் பண்ணிட்டு நடுவில் இப்படி உள்ள ஒரு குத்திட்டு இப்படி எடுத்தா சரியா வராது. நோ ப்ராப்ளம். அவன் இப்ப செருப்பு போட்ட பியே போயிடும். பிரவீன் வெட்டுங்க. பிரவீன் நீ வெட்ட அழகு நான் காட்டணும். எம்மா பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. வீட்டுல எல்லாம் இங்க மட்டும் வந்து எம்மா பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. வீட்டுல எல்லாம் இங்க மட்டும் வந்து அவன் அடி பண்றா. அவன் கேரகம் அப்படி இருக்கு. ஆடி போய் ஆவணி வரட்டும். அவன் டாப்பா வரனா இல்லையான்னு பாரு. ரேட் காலி வெயிட், எங்க புள்ளிங்க எல்லாம் வெயிட். பிரெட் அல்வா டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு கேமராமேனை தவிர மிச்சம் எல்லாருமே வேலை செய்றாங்க. தேங்க்யூ காத்து. ஏய் உள்ள மேல பாருங்க, காத்தாடி வேலை தெரியும். காத்தாடி இருக்குது. அது ஏத்தி விட்ட நூல் கேமராமேன் தெரியாது. பிரெட் அல்வா செய்ய போறோம். அது ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். குச்சி எதனா போய் தர்றது. குச்சி போட்டதுன்னு சொல்றேன். அங்க மக்கள் என்ன ஓடுறா? கேமரா கிட்ட வந்து பாருங்களேன் என்ன பண்றாங்க. எத்தனை மணிக்குள்ள சார் முடிப்பீங்க? மதியம் 1 5 மணிக்கா? சக்கரை கொத்த போறோம். இது வந்து பாக்குக்காக. இது வந்து நம்ம அந்த பாட்டுக்கா ஏடுக்காக. இன்னைக்கு மீன் வருதா? ஆமா. ஆச்சரியம் சர்ப்ரைஸா இருக்கு. சொல்லவே இல்லை எனக்கு. ஸ்டார்டிங்கே சொன்ன மீன் வருது. சாம் நான் அப்படிதான் சார் கேட்பேன். என்ன ஊத்துனீங்க? நம்ம லைட்டா ஊட்டினாலும் அந்த இது வரும். தண்ணி ஊற்றலாம் சொல்ல மாட்டீங்களா சுபாஷ்? தண்ணி ஊட்ட கூட சொல்லுமா? ஆமா, இப்போ ஆடியன்ஸ் எப்படி தெரியும்? தண்ணி ஊற்றுறோம். ஆடியன்ஸ் பாத்துக்கோங்க. ஆடியன்ஸ் நம்ம சேனல்ல டாடி ஆடுவாங்க பாக்குறாங்க. அவரு ஏன் சரி பார்க்க போறாரு? பாப்பாரு. ஏன் நம்ம ஹிட் ஆயிடுவோம். ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் எதுனா சின்ன பிரச்சனை கண்டிப்பா பாப்பாரு. அப்படி சொல்றீங்க? ஆமா. செஞ்சு வச்ச பிரெட் தூக்கி பண்ணுமா? வச்சு போடுங்க. போடுறது ஒருத்தரே போடலாமே. அது என்ன 2 பேரும் சேர்ந்து போடுறியா? மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெறும் மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூனு போடு? 1 2 டின்னர் சாம் கரம் மசாலா.
பிரெட் அல்வா மாதிரி ரெடி. மாடு இல்லை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து திருநெல்வேலியில் பண்ணுவாங்க. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? அல்வாவா? அல்வா, ஸ்வீட் அல்வா. மக்களுக்கு அல்வா கொடுக்குற? மக்களுக்கு அல்வா தரல, இது ஸ்வீட் அல்வா தர சொன்னாங்க. RIP பிரெட் அல்வா. மியூசிக். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சாம் போட்டி கொதிச்சிச்சா? குடல் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்புறம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் அந்த இது போட்டுங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டுங்க. இந்த தண்ணியை ஜீவன் சேனல் ரெண்டாச்சுன்னா குடிக்கணும். போட்டி ரெடி பண்ணியிருக்கிறா சுபாஷ். போட்டுட்டு சீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், தேவையான உப்பு போட்டுங்க. மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த உடல் இதை போட்டுருவோம். நேரில் பார்க்க நம்ம அந்த கறி அவிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அரைச்சி வச்ச தேங்காவே இல்லை கொஞ்சம் ஊற்றிங்க. காத்தி அவ்வளோதான், மூடி வச்சிட்டாங்க. உடல் குழம்பு ரெடி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கு? கொஞ்சம் வெளிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கா கொஞ்சம். போட்டி சூப்பராக இருக்கலாம். சூப்பர் நைஸாக செஞ்சுக்கிறீங்க. நான் நைட் போல இங்கே தான் சாப்பிட போகிறேன். மீன் ஒருவனும் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவும் செம்மையாக இருக்குது. சாப்பாடும் செம்மையாக இருக்குது. சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. சூப்பர். ரெடியா? ரெடி. என்ன சொன்னா நான் விழுவேன் என்று நினைத்தாயோ. ஏய், எத்தனை வாட்டா இதே டைலாக் சொல்லுவ? எல்லாரும் இந்த தீபாவளி நல்லா சேஃபாக என்ஜாய் பண்ணி நல்லா கொண்டாடுங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் வெடிங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க கூட பட்டாசு வெடிக்கும் போது அவங்கள தனியாக விடாதீங்க. கூட பெரியவங்க என்ன போயிட்டு நல்லா இந்த மாதிரி இவங்க அப்பாவோட சேர்ந்து விடிங்க. 2020 தீபாவளியை நல்லா சேஃபாக கொண்டாடுங்க எல்லாரும். எருமை புள்ளிங் கிச்சனுக்கே பெருமை.